பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை இந்த வாக்கியத்தின் மூலியமாக நான் பேச விரும்புகிறேன். குணாதிசயம். நேற்றைய தினத்திலே கூட ஃபேஸ்புக்கில் நியூ ஹோப் அசம்பிளி என்கிற லிங்கில் குணாதிசயம் என்கிற தலைப்பின் கீழே இந்த யோசேப்பினுடைய சம்பவத்தை பேசினேன். இன்றைக்கு காலையிலேயும் கர்த்தர் இதே வார்த்தை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கேரக்டர். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதிலே மகிழ்ச்சி ஒரு விதத்தில் இருந்தாலும், கர்த்தருக்குரியவைகளையே அல்லது கர்த்தரை போலவே, இயேசு கிறிஸ்துவை போலவே நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை குறித்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், பொருட்களோ வசதிகளோ அல்லது அந்தஸ்துகளோ பேரோ புகழோ இவைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்றாலும், எனக்கு இல்லாமலே இருந்தாலும், என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம் என் இருதயத்திலே அது இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே, சில தவறுகள், சில தப்பிதங்கள், சில வார்த்தைகள் நான் அதிகமாக பேசினாலோ அல்லது காயப்படுத்தக்கூடிய, சங்கடப்படக்கூடிய காரியங்களை நான் செய்தாலோ, மனமருந்தி தேவனிடத்தில் கேட்கிற காரியம் எனக்கு உண்டு. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் இதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் இதை செய்து விடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நானும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நினைத்து தேவனிடத்தில் மன்றாடினது உண்டு. இந்த வாக்கியத்தை வாசிக்கிற பொழுது ஆதியாகமத்திலே 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆம், தேவன் நம்மோடு இருப்பது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு மனுஷர்கள் ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள். ஒரு மனுஷனிடத்திலே ஒரு நண்பர் இப்படியாக அவனை கண்டு கேட்டாராம், தம்பி, என்னப்பா உடம்பெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது, என்னப்பா ஒரு காரியம் இப்படி இருக்குதே, உடம்ப குறைப்பா அப்படின்னு சாதாரணமாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த தம்பி அவரிடத்துல சொன்ன காரியம், செழிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார். இப்போ செழிப்பு அப்படின்றது உடம்பு குண்டாக இருக்கிறதுனால செழிப்புன்னு அல்ல. பிறருடைய உடைமைகளை, பிறரிடத்தில் வாங்கின கடன்களை, பிறருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, பிறருடைய உடைமைகளை கொள்ளையடித்த காரியங்களெல்லாம் விட்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ அனுபவித்து சாப்பிடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய செழிப்பு அது கர்த்தர் உனக்கு நியமித்த காரியங்களாக இருக்கும். ஆனால் ஊரை அடித்து உலகில போட்டுட்டு அதற்கு ஒரு காரியத்தை பக்குவமாக சொல்லிட்டு இது செழிப்பு அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய சாபம், மறந்து போகாத. அப்போ அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இன்றைக்கு சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இருதயம் அது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறபடி இருதயத்தில் சூடுண்ட பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா உணர்வற்ற இருதயம், உணர்வில்லா இருதயம், அதை போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற பொழுது எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பான். எப்படின்னா தேவனே அவனோட கூட இருக்கிறார். அப்படிதான் யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு தெரியுமா? சகோதரர்கள் பகைத்தார்கள், சகோதரர்கள் அவனை கொடுமைப்படுத்தினார்கள், சகோதரர்கள் அவனை மற்றவர்களிடத்தில் விற்று போட்டார்கள். போன இடத்துலையும் அவனுக்கு நிம்மதி இல்லை. தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல
வீண் பழி. அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் தேவன் அவனுக்கு அருளின விசேஷித்த ஆவியினால சில வெளிப்பாடுகளை தன்னுடைய நண்பர்களிடத்தில், சிநேகிதர்களிடத்தில் அவன் சொல்லுகிறான். சிநேகிதரையும் நம்பினான். அவர்களும் அவனை மறந்து போனாங்க. காலங்கள் வருகிறது. ஆனால் யார் மறந்தாலும், எது இல்லாமல் போனாலும், எந்த நன்மைகளும் தனக்கு கிடையாமல் போனாலும், ஒன்னே ஒன்று, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்கிற அந்த வார்த்தை, அவனுடைய குணாதிசயம் கொஞ்சம் கூட மாறுபடவே இல்லை. கர்த்தரனோட கூட இருக்கிறார், கர்த்தரனோட கூட இருக்கிறார், கர்த்தரனோட கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு அவனை உயர்த்தி கொண்டே வந்தது. சின்ன காரியத்திலையும் அவன் தன்னுடைய எஜமானுக்கும் அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவனுக்கும் அவன் உண்மையாக இருந்தது நிமித்தம், அவனுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கூட மாறாதது நிமித்தம் கர்த்தர் அவனை அந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தார். சகோதரர்களுடைய கண்கள் அதை கண்டது, தகப்பனுடைய கண்கள் அதை கண்டது, மற்றும் அவனை பகைத்தோர், அவன் மேல் வீண் பழி சுமத்தினோர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் அவனோட கூட இருந்து அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உருக்கமாக இரக்கமாக உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கேரக்டர், குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் இந்த வார்த்தையை பாரப்படுத்தினபடினாலே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்போதாகிலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற, என்னுடைய குணாதிசயம் மாற, உம்மை போல மாற எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே செல்வம் இல்லாமல் இருக்கலாம், அணிகலன்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து இயேசு அவர் உன்னோட கூட இருக்கிறார். உன்னோட கூட இருக்கிறபடினாலே அவர் மூலியமாக ஒரு முழு மேன்மையான ஒரு நன்மையை நீ அனுபவிப்பாய், பெற்றுக்கொள்வாய், ஆசீர்வாதமாயிருப்பாய். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. என்னை மாற்றும் ஆண்டவரே, என் குணாதிசயத்தை மாற்றும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை மாற்றும் ஆண்டவரே, என் சொல்லின் செயல்பாடுகளை மாற்றும் ஆண்டவரே. நீர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தீரோ அதுபோல நாங்கள் வாழ பிரயாசப்படுகிறோம். எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து அற்புதமாய் நடத்துவீராக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.